இவ்வளவு குத்தக பாக்கி தெரியாது, சேகரிக்கிறோம். எவ்வளவு பேர் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க தெரியாது, சேகரிச்சு சொல்றோம். ஆக்கிரமிக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க தெரியாது. இது என்ன பதில் இது? அப்ப எந்த அளவுக்கு பெரிய ஒரு லூட் நடந்துட்டு இருக்கு பாருங்க. இவர்கள் தமிழர் விழா என்று சொல்லி ஹிந்து மரபை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தமிழர் மரபு என்று சொல்வது இந்த பண்பாட்டின் கூறு, மண்ணின் கூறு, இந்த மண்ணின் மாட்சி. அதனால இந்த மண்ணின் மரபுகளை, தமிழர் மரபுகளை அழிப்பதற்காக வரக்கூடிய முயற்சிகளுக்கு தமிழக அரசு துணை போகிறதா? அப்ப இஸ்லாமிக் வே ஆஃப் லிவிங் தான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதை நினைப்பது போல இவங்க வந்து கொஞ்சமா உலகத்தை நடத்தி கொண்டு போகிறார்கள். இன்னைக்கு ஹலால் பேஸ்டு சர்டிபிகேட் வாங்கினா நீங்க வந்து யூ ஹேவ் டு பே, கப்பம் கட்டணும். எப்படி வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல வந்து அவனுக்கு கப்பம் கட்டினோமோ அதை எதிர்த்தா பெரிய பெரிய வீரபாண்டி கட்டப்போனோ பல பேர் வந்து போராடினாங்க. உங்களை அறியாம அந்த ஹலால் சர்டிபிகேஷனுக்காக நீங்க வந்து கப்பம் கட்டி ஆகணும். எல்லாத்தையும் இருக்குல்ல, இந்த மாதிரி பிறைச்சந்திரன் இருக்கு, அதே போல ஒரு பச்சை கலர் கொடி ஏற்றி அதுல பிறைச்சந்திரன் போடுறீங்க. அது பாகிஸ்தான் கொடியா முஸ்லீம் லீக் கொடியா நமக்கே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. அப்ப அது வந்து ஒரு உருவம் கிடையாது, அது ஷிர்க் இல்லையா? இப்ப நீங்க வந்து சொல்லக்கூடிய சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி, உங்களுடைய ஷரியத் நாடுகள் என்று எந்த நாடுகள்லாம் சொல்றீங்களோ, ஷரியத் சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் என்று பெருமையாக இதெல்லாம் சொல்றீங்களோ, அந்த எல்லா நாட்டுக்கும் ஒரு கொடி இருக்குல்ல, அந்த கொடி செல்யூட் அடிக்கிறான்ல, அப்ப அது ஷிர்க் ஆகாதா? இங்கு ஒரு நேஷனல் எம்பளம் இந்த தர்கா வாசல்ல இருந்தா அது மட்டும் ஷிர்கா? இந்த ட்ரம்ப் அமெரிக்காக்காரன் வந்து ரஷ்யாட்ட இருந்து நீங்க வந்து பெட்ரோலியம் க்ரூட் வாங்கக்கூடாது என்று எதிர்த்தான் என்று எல்லா பேப்பர்லயும் போடுறாங்க. அது தப்பு, உண்மை அது இல்லை. அது என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ரஷ்யாவிடம் இருந்து அமெரிக்கா டாலர் நீ பெட்ரோல் வாங்கல என்பதுதான் பிரச்சனையே. புரிஞ்சுங்களா? அப்ப பிரச்சனை உனக்கு என்ன? டி டாலரைசேஷன். டாலர் போயாச்சுன்னா அமெரிக்கா விழுந்துரும். அதுக்கான முதல் பிள்ளையார் சுழியை, இன்னும் அது பெரிய ப்ராசஸ் வச்சுக்கோங்களேன், பிள்ளையார் சுழியை மோடி போட்டார். அதான் கோபம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். மீனாட்சி அம்மன் கோயில் நிலங்களின் தகவல் இல்லையா? HRNCEI புரட்டி எடுத்த நீதிமன்றம். போக்குவரத்து கழகத்தில் ஆயுத பூஜைக்கு தடை கண்டிக்கும் BMS. மும்பை ஹலால் குடியிருப்பு ப்ராஜெக்ட் NHRC கடும் எதிர்ப்பு. ஹசரத்பால் மசூதி கல்வெட்டில் உள்ள அசோக சின்னம் உடைப்பு, ஓமர் ஆதரவு. மோடியின் புதின் ஜின்பிங் சந்திப்புக்கு பின் அந்தர்பல்டி அடித்த ட்ரம்ப். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு ராம வெங்கடாத்திரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தியாக ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னன்னா, சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன், அவர் தொடர்ச்சியாக இந்த கோயில் சம்பந்தமாக பிரைவேட் கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்கக்கூடியவர், வழக்கும் உயர்நீதிமன்றத்தில் தொடுப்பார். அப்படி மதுரை நீதிமன்றத்தில் அவர் ஒரு வழக்கு தொடுக்கிறார். என்னன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சீக்கிரம் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் அதில் பல புனரமைப்பு பணிகள் செய்ய வேண்டியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுடைய சொத்துக்கள், நிலங்கள் நிறையா இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த தகவல் சரியாக இல்லை. அந்த கோயில் இல்லை, அந்த கோயிலுடைய உப கோயில்கள் மதுரை மாவட்டம், திண்டுக்கல், எங்கே பார்த்தாலும் இருக்குது, அதுங்களுக்கும் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, அதான தகவல்கள் இல்லை, சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. இதற்கு பதிலளிக்கும் விதமாக HRNC ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இப்போதான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சொத்துக்களை அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்கறது மாதிரி நீதிபதிகள் இது என்ன, இதெல்லாம் பதில்? இவ்வளவு நாள் உங்களுக்கு என்ன சொத்து என்ன நிலம் இருக்குன்னே தெரியாதா? அக்டோபர் 7ஆம் தேதிக்குள்ளார எங்களுக்கு எல்லா புள்ளி விவரங்களும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்கலாம்? தொடர்ந்து நாம் பல முறை பேசிக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு முறை வந்துடுது HRNC பற்றி, அந்த லூட்டிங் பற்றி நம்ம அறியாம வந்துட்டே இருக்கு. நாமளே கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷத்துல நூற்றுக்கணக்கான செய்திகள் பார்த்து போன நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கொள்ளையடிக்கக்கூடிய
நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுல வந்த படையெடுத்து வந்த பாபரோ அந்த மற்ற இவர்களோ படையெடுப்பாளர்களோ கொள்ளையடித்து விட அதிகமான கொள்ளை நமது கோயில் நிலங்களை கொள்ளையடிக்கூடிய ஒரு வெளிநாட்டு படையெடுப்பாளர்களை போல கொள்ளையடிக்கூடிய நிறுவனமாக HRMC இருக்கிறது. இப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அந்த ராதாகிருஷ்ணன் உண்மையில் அவர் காலை தொட்டு கும்பிடுறேன். அப்படிப்பட்ட தன்னுடைய சுயநலம் கருதாமல் இதுக்காக அர்ப்பணித்து இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் விஷயமே வெளியில வந்திருக்கு. ஆகவே இந்து சமுதாயத்தை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக இப்படிப்பட்ட பல ராதாகிருஷ்ணன் இருக்காங்க. முதல்ல அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். இப்ப இந்து சமய அறநிலையத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. எந்த அளவுக்கு irresponsible ஒரு பதில் பாருங்க. நம்முடைய நாட்டுல வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல, வெள்ளக்காரன் நம்ம ஒண்ணு வெள்ளக்காரன் சொல்லக்கூடாது, கிறிஸ்துவன்னு சொன்ன அப்பதான் புரியும். கிறிஸ்துவர்கள் ஆட்சி காலத்திலே இந்த கோயிலை சுரண்டுவதற்காக கொள்ளையடிப்பதற்காக ஒரு நிர்வாக ரீதியான அமைப்பு ஏற்படுத்தியது அந்த வெள்ளக்கார கிறிஸ்துவன். அப்பதான் HRMC வருகிறது. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1817 அவங்க ஒரு ஃபார்ம் பண்றாங்க. அதன் பிறகு 1951 இதுக்காக தமிழ்நாடு அரசுல ஒரு HRMC தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சட்டம் வருகிறது. நீதி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதுல பாருங்க, HRMC என்று நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா, நூற்றாண்டு விழா கண்ட தமிழக இந்து சமய அறநிலையத்துறை TNHRMC செலிபிரேட்டிங் 100s of years அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிகல், ஒரு பக்கம் ஆர்டிகல் இருக்கு. அப்ப சில 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எப்போ வந்ததுன்னு நமக்கு தெரியல கரெக்டான, அது புள்ளியோர் போய் பார்த்தா தெரியும். நிச்சயம் ஒரு 70 வருஷமாவது இருக்கும் குறைந்தபட்சம். அப்போ ஒரு 60 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுடைய, அது எப்படிப்பட்ட கோயில்? மிக மிக முக்கியமான கோயில். நீங்க சங்கம் வளர்த்த தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கம் வளர்த்த தமிழகத்தின் தலைநகரம் மதுரை. எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்கக்கூடிய கோயில், இவ்வளவு பெரிய கோயில், தமிழ்நாட்டினுடைய அடையாளமா சொல்லக்கூடிய கோயில், ஸ்பிரிச்சுவல் டூரிசத்துல மிக முக்கியமான இருக்கக்கூடிய கோயில். அப்படிப்பட்ட கோயிலுடைய சொத்து எவ்வளவு இருக்குன்னு கணக்குல சேகரிக்கப்பட்டு வருகின்றன. எத்தனை வருஷமா வச்சிருக்கான்? 7 டெக்கேட்ஸா வச்சிருக்காங்க. உபகோயில்களுடைய நிலங்களும் தெரியாது. உபகோயில் மொத்தம் எத்தனை முதலே அதுவே தெரியலையே. எல்லாம் சேகரிக்கிறாங்க. இனிமேல் தான் எவ்வளவு குத்தக பாக்கி தெரியாது, சேகரிக்கிறோம். எவ்வளவு பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க தெரியாது, சேகரிச்சு சொல்றோம். ஆக்கிரமிக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க தெரியாது. இது என்ன பதில்? இது அப்ப எந்த அளவுக்கு பெரிய ஒரு லூட் நடந்துட்டு இருக்கு பாருங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க மதுரையில இப்ப சென்னை போல மதுரை ஒரு பெரிய வளரக்கூடிய ஒரு மாநகரம். ரியல் எஸ்டேட் மதிப்பு போட்டு பாருங்க. அப்ப மதுரை கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கோடியை பார்த்தோம்னா அந்த அளவு நம்ம தோராயமா ஒரு கஸ் ஒர்க் பண்றேன், ஆயிரக்கணக்கான கோடிகள் இல்ல 10,000 கோடிகள் அளவுக்கு மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு ஒர்த்துள்ள ஒரு கோயிலுடைய என்ன கணக்கு தெரியாது, இனிமேதான் சேகரிக்கணும் என்று சொன்னால், அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, HRMC is not a governing body of temples, it's a looting body of temples. இல்லாட்டி எப்படி இது மாதிரி சொல்ல முடியும்? கணக்கு ரெடியா இருந்தா கொடுக்கலாமே, நாளைக்கு தர சொல்லலாமே. பட் ஆனா முதல்வர் காஃபி டேபிள் புக்கு சேகர் பாபு கொடுத்ததை வாங்கிட்டு பெருமையாக இது ஆதீனங்கள் கொண்டாடும் ஆட்சி, அற்பர்கள் பக்தர்கள்ங்கிற போர்வையில ஒரு சில அற்பர்கள் தான் இந்த ஆட்சியை விமர்சிக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு. தொடர்ந்து அடிக்கடி சேகர் பாபு செய்தியில சொல்லக்கூடிய நிகழ்ச்சி என்னன்னா, செய்தி என்னன்னா, ஆக்கிரமிப்புகளை மீட்கிறோம், இத்தனை 1000 கோடி, சும்மா ஒரு புள்ளி வரும், அப்பப்போ ஒரு சொல்லுவார் போட்டிருக்கு, அடிச்சு சேகர் பாபு. கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்ப மதுரை கோயிலுக்கு எத்தனை ஆக்கிரமிப்பு இருந்தா எத்தனை மீட்டிங்க புள்ளி வரும் கொடுக்கலாமே. ஏன் டைம் கேட்கறாங்க? அதுவும் டைம் கோர்ட் சொல்லிருக்கு அடுத்த மாசம் 7ஆம் தேதிக்குள்ள கொடுத்தாகணும்னு, இல்லாட்டி 1 வருஷம் டைம் கேட்டிருப்பாங்க. அது தெரிஞ்சதுனாலே அடிச்சு விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, புள்ளி விவரங்களோட கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, சாதாரணமா நீங்க ஒரு ஆபீஸ்ல மேனேஜரா இருக்கீங்க, ஏதோ ஒரு போஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரிட்டையர் ஆயிருப்பீங்க, புதுசா ஒருத்தர் சார்ஜ் வராரு. அப்ப இத்தனை விஷயம் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போவாங்களே, இத்தனை ஃபேனு, இத்தனை ஸ்டாக்கு, இத்தனை கேஷ், இத்தனை பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. நீங்க புதுசா சார்ஜ் எடுக்கும்போது இத்தனை நீங்க வாங்கிட்டா சார்ஜ் எடுப்பீங்க. நீங்க அடுத்த ரிட்டையர் ஆகும்போது அதே போல கணக்கு பார்ப்பாங்க. இதான் மால் ப்ராடக்ட்ஸ் இருந்தா நீங்க கையாடல் சொல்லி உங்க பேர்ல கேஸ் போட்டு உங்களுக்கு உள்ள ஜெயில போட்டுருவாங்க. அப்ப பல 10,000 கோடி மதிப்புள்ள இந்த கோயில் சொத்துக்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய இந்த ஆபீசர் இவர் சார்ஜ் எடுத்துக்கிறாருன்னா, இவர் சார்ஜ் எடுக்கும்போது என்ன சார்ஜ் எடுத்தார் அது சொன்னா போதுமே. நான் சார்ஜ் எடுத்துக்கொள்ளும் போது இதுதான் நான் பண்ணது, அதை நான் சொல்றேன், இப்ப ஆன் டேட் கொஞ்சம் மாறி இருக்கலாம் அப்படி சொல்லியிருந்தா கூட ஏற்றுக்கலாம். ஆனா அப்படி சொல்லவே இல்லை என்று சொன்னால்
இப்படி பொறுப்பற்ற பதில் சொன்ன காரணத்திற்காகவே இந்த ஆபீசர் should be arrested. இல்லைங்களா? இல்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பே இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அதே கோயில் நிதியிலேருந்து சம்பளம் எல்லாம் கொடுக்குறாங்க, கார், பெட்ரோல், ஏசி, மற்ற எல்லா உபரி இத்தியாதிகள் எல்லாமே கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு புதுசா ஒரு ஆபீசர் பதவி இருக்கும்போது அந்த பழைய எதனா சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த மிஷினரி இல்லைன்னு சொன்னால் HRMC இஸ் லூட்டிங் மெக்கானிசம். இந்த ஒரு நீதிமன்றம் கேட்ட இந்த ஒரு கேள்விக்காகவே these officers should be arrested and HRMC சேகர் பாபு should be arrested. எப்படி ஒரு பொறுப்பு இல்லாம சொல்ல முடியும்? அப்ப பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்று அர்த்தம். மக்களை ஏமாத்துறாங்க. இப்ப யார் அற்பர் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க, யார் ஆன்மீகவாதின்னு. கோயிலை வைத்து, மக்களுடைய நம்பிக்கையை வைத்து, பக்தியை வைத்து ஒரு பிரம்மாண்டமான லூட்டிங் மெக்கானிசம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை செய்யக்கூடிய அமைப்பு பேர் தான் HRMC என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் வேற எதுவுமே வேண்டாம். தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இதே போல போன செய்திகள் சிந்தனைகள் போன சில வாரங்களுக்கு முன்னாடி கடலூர் தேவநாத சாமி கோயில், ஆயிரக்கணக்கான ஆண்டு பழமையான கோயில், கோயில் நேரத்தை கொண்டு போய் வந்து செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கானா. அதை ஆக்கிரமிச்சு கட்டி வெக்கேட் பண்ண சொல்லிட்டு கோர்ட்ல வந்து எவிக்ஷன் ஆர்டர் கொடுத்து 1 வருஷம் ஆச்சு. பல ஆண்டுகள் முன்னாடி கொடுத்தாச்சு. அதன் பிறகு போன ஆண்டு திருப்பியும் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு வந்து எவிக்ஷன் ரீகன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்பயும் வந்து இன்னும் 1 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒண்ணும் பண்ணல. ஏனென்று அதை பத்தி நம்ம பேசணும். இந்த லட்சணத்தில் தான் HRMC தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயிலும் நிர்வாகம் செய்து வருகிறது. அதனால இது வந்து எந்த அளவுக்கு மக்களுடைய மத நம்பிக்கையில விளையாடிட்டு இருக்கு பாருங்க. நான் போன இதே போல சம்பவம் வந்த போது கூட சொன்னேன் ஒரு முறை, நம்ம தமிழக மக்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு டெம்பிள் அப்படி எந்த அளவுக்கு உணவு பெருமை உண்டு இருக்கு என்பதுக்கு சொன்ன உதாரணம். அது திருப்பி இன்னும் சொல்ல நினைக்கிறேன். அந்த இன்டர்நேஷனல் செஸ் அந்த டோர்னமெண்ட் நடந்த போது பிரக்ஞானந்தா அவங்க அம்மா, அவங்க உலகத்துல பெரிய நம்பர் 1 வீரரா வந்துட்டாரு. வந்த உடனே அந்த அந்த பேட்டி எல்லாரும் பார்க்கலாம், கேட்கறாங்க, how are you going to celebrate this அப்படிங்கிறாங்க. நாங்கெல்லாம் குடும்பத்தோட கோயிலுக்கு போவோம். அப்ப திருப்பி கேட்கறான், how are you going to celebrate this? எங்கே வெளியூர் போறீங்களா, ஹோட்டல்ல போய் சாப்பிட போறீங்களா, டின்னரா, பார்ட்டியா, என்ஜாயிங்? we go to temple with family. அப்ப அந்த கோயிலுக்கு குடும்பத்தோடு போவதுதான் மிகப்பெரிய மனமகிழ்வை தரக்கூடிய விஷயம் என்று ஒவ்வொரு சராசரி ஹிந்து குடும்ப பெண்மணி நினைக்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட கோயில்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றது ஹிந்து சமய அறநிலையத்துறை. ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கைது செய்யப்பட வேண்டும். இதற்கு சேகர் பாபு உரிய விளக்கம் தர வேண்டும். சென்ற செய்தியில இந்துக்களுடைய நம்பிக்கையோடு விளையாடுகிறது இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொன்னீங்க. அதன் ஒரு நீட்சியாகத்தான் இந்த கேள்வி இருக்கிறது. பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம், அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகம், அங்கே வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆயுத பூஜை மிக விமர்சையாக நடக்கும். அந்த ஆயுத பூஜை அதுக்கு நடத்துறதுக்காக ஒரு விழா கமிட்டி அமைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போக்குவரத்து துறை கழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், எல்லா தொழிலாளர்கிட்டையும் அந்த மாதம் மட்டும் பணம் பிடிப்பு பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வச்சுட்டு தானே அந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியும் அப்படின்னு. இப்போ இந்த மாதம் வரைக்கும் பணம் பிடிப்பு நடக்கலை. அப்படிங்கிறப்பே மறைமுகமாக இந்த முறை ஆயுத பூஜையை கொண்டாட செய்யாமல் செய்வதற்காகத்தான் இது வந்து ஒரு அறிவிக்கப்படாத தடை அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மாவட்ட அமைப்பாளர் BMSக்கு குமாரதாஸ் அப்படிங்கிறவர் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? ஆயுத பூஜை என்பது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ்நாடு மட்டுமல்ல நம்ம நாடு முழுக்க கொண்டாடப்படக்கூடிய ஒரு மரபு. நீங்க பாத்தீங்கன்னா புதுசா பல விழாக்கள் வருது, புதுசா இவங்கள கிரியேட் பண்றாங்க. வேலண்டைன் டே, அதுல சில பேருக்கு வியாபாரம் நடக்கணும் அதுக்காக. அதுல அப்புறம் வேலண்டைன் டே ஆரம்பிச்சாங்க, வேலண்டைன் வீக்னு சொல்லிட்டு இருக்கான். நமக்கு இப்பதான் தெரிய வருது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அந்த 7 நாள்ல ஒவ்வொன்று சேல்ஸ் பண்ணணும், சின்ன பசங்களை கெடுத்து இவங்க சம்பாதிக்கணும். அதே போல ஃப்ரெண்ட்ஷிப் டே, நம்ம ரக்ஷாபந்தன் கொண்டு நம்ம பண்ணுவோம் காலங்காலமாக, அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்களாம் போட்டியாக. அதே காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் டே, இன்னொரு புதுசா வரக்கூடிய டே எல்லாம் வருது, அதெல்லாம் கொண்டாடுறாங்க. இப்ப ஹாப்பி ஸ்ட்ரீட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இப்ப கொஞ்ச நாளா சத்தத்தை காணும், என்னன்னு தெரியல. அந்த மாதிரி பல விழாக்கள் இவங்களா புதுசா கிரியேட் பண்றாங்க. ஆனால் அப்படி இல்லாமல்
பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கையில ஊறிப்போன ஒரு விழா வந்து ஆயுத பூஜை. நீங்க சாதாரணமா மற்ற ஊர்லயும் பார்க்கலாம். நான் சென்னையில இருக்கனால சொல்றேன். சென்னையில வந்து ஆயுத பூஜை முடிஞ்ச உடனே அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் ஏதோ ஒரு நாள் அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. ஆயுத பூஜை அன்னைக்கு பண்ண மாட்டாங்க, ஒரு நாள் முடிவு பண்ணுவாங்க. தொடர்ந்து அதை ஒட்டி ஒரு வாரத்துக்குள்ளார அந்த அந்த ஆட்டோவையும் கழுவி வச்சு அப்படியே வாழை மரம் கட்டி ஒவ்வொரு ஆட்டோக்கும் அந்த இடம் முழுக்க சுத்தப்படுத்தி, ஆக எனக்கு உபயோகம், எனக்கு சோறு போடக்கூடிய இந்த கருவி வந்து தெய்வம், எல்லாமே தெய்வம் என்று நினைக்கக்கூடிய நம்முடைய ஹிந்து தர்மம். இது நம்முடைய வாழ்க்கை மரபியல். அப்படித்தான் ஆயுத பூஜை நம்ம கொண்டாடுறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஆயுத பூஜையை கொண்டாடக்கூடாது என்று ஒரு முயற்சி நடக்கின்றதுன்னு சொன்னா பின்னணியில யார் இருக்காங்க? அந்த MMM MM இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மார்க்ஸ், மிஷினரி அண்டு முஸ்லிம் சொல்கிறோம். இது கன்னியாகுமரி மாவட்டமா இருக்கிற காரணத்தினால MM பின்னால் இருக்கும்னு நினைக்கிறேன். இது உண்மையா கண்டிக்கப்பட வேண்டியது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆயுத பூஜையை பற்றிய குறிப்பு தொல்காப்பியத்திலே வருகிறது. இவங்கெல்லாம் அந்த தமிழ் என்று பேசக்கூடிய எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் பழமையான மொழி என்று சொல்ல காலமே தொல்காப்பியம் மிக ஓல்டஸ்ட். தொல்னா ஓல்டஸ்ட், தொன்று நிகர், தொன்மையான சொல்லுவோம், பழமையான அர்த்தம். அப்படிப்பட்ட தொல்காப்பியத்திலே ஆயுத பூஜையை பற்றி குறிப்பு இருக்கிறது, பொருள் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆயுத பூஜையை தமிழர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் என்று தொல்காப்பியம் எழுதியிருக்கிறார். அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை என்று பெருமையாக சொல்லக்கூடிய தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஆயுத பூஜையை கொண்டாடக்கூடாது என்று நீ சொன்னால் நீ தமிழ் என்ன விரோதி தானே? என்ன சொல்ல போனா அந்த தொல்காப்பியர் கன்னியாகுமரி மாவட்டத்தை அதே சேர்ந்தவர். ஆமா, அதன்கூடு அது பக்கத்துல அவர் பிறந்திருக்கிறார். அதே ஊரை சேர்ந்த தொல்காப்பியர். அழகா சொன்னீங்க. இதே போல பதிற்றுப்பத்து என்ற சங்ககால இலக்கியத்தை சொல்லி வருகிறது. அந்த மன்னர்கள் அந்த வாகைப்பூவை சூடி அலங்காரம் செய்கிறாங்களாம் அந்த ஆயுதங்களுக்கு, ஆயுத பூஜை அன்றைக்கு. இது மாதிரி சிலப்பதிகாரத்துல வருகிறது. நிறைய உதாரணம் சொல்ல முடியும். நம்ம தொடர்ந்து இது சொல்லிக்கொண்ட போல ஒரு பெரிய இலக்கிய திருநாள் மாதிரி ஆயிடும். எனக்கு அந்த அளவுக்கு இதுல டீப்பா படிக்கல. ஆனா ஒரு சாம்பிள் நான் சொல்றேன். இதை பற்றி பாலகோதமன் அவர்கள் ஒரு 2-3 கட்டுரை எழுதியிருக்காரு. அதுல இந்த மாதிரி நிறைய வரும், ரெஃபரன்ஸ் வரும். அப்படி நம்ம ஆராய்ந்து பார்த்து நூற்றுக்கணக்கான ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும். நீங்க சொல்றது வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்துல அவர் முன்பு எழுதிய கட்டுரை ஆயுத பூஜையும் அறிவாலய மடாதிபதியும். ஆமாம், நிச்சயமாக அதே அந்த கட்டுரை தான். இந்த ஆயுத பூஜை பத்தி அண்ணாதுரை வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். 1947 சுதந்திரம் அடைந்த உடனே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அது அவருடைய அந்த திராவிட அந்த செய்தித்தாள்ல வந்திருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, அவன் வந்து அந்த அமெரிக்காக்காரன் ராக்கெட் விடுறான், அவன் என்ன ஆயுத பூஜை பண்றானோ, ஆகவே நீ வந்து இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான பழக்கங்களை விட்டுவிடு, கண் திறந்து கொள் அப்படின்னா அண்ணாதுரை எழுதுறாரு. அந்த அண்ணாதுரை வழி வந்தவங்க தான் இவங்களாம். ஆனா நீங்க ஒண்ணு பார்க்கணும், யாரெல்லாம் அப்படி பகுத்தறிவு என்ற பெயரிலே வந்து முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் வந்து நம்முடைய கலாச்சாரத்தை வந்து கொச்சைப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு பாருங்க, CERN என்று சொல்லி ஒரு அமைப்பு, அது வந்து அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அந்த புரோட்டான் நியூட்ரான் தவிர சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் சொல்கிறோம், அவற்றை ஆராய்ச்சி செய்யறதுக்கு பூமிக்கடியில் ஒரு பெரிய ஒரு சுரங்கப்பாதை வைத்து ஆராய்ச்சி நடக்கிறது. இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நடக்கிறது. பிஃபோர் ஒரு 80-100 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அந்த CERN இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட 70,000 மேல சயின்டிஸ்ட் வேர்ல்டு முழுக்க இருக்காங்க. ஹெட் ஆஃபீஸ் ஜெனீவால தான் இந்த ஆராய்ச்சி அமைப்பு இருக்கிறது. அந்த CERN தான் இன்டர்நெட் WWW என்று சொல்லக்கூடிய அந்த மாடர்ன் இன்டர்நெட் உருவாவதற்கு காரணம் அதே CERN வந்து அந்த ஆர்டிகல்ஸ்ல ஷேர் பண்றதுக்காக வந்தது WWW. அந்த CERN இதுக்காக சொன்னா அப்படிப்பட்ட அறிஞர்கள் இந்த CERN சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இயங்கக்கூடியதை உருவப்படுத்துவதற்கு ஒரு லோகோ ஒன்று முடிவு பண்ணிட்டு, அவங்க யாரும் ஹிந்துக்கள் இல்ல, யாரும் சங்கி இல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணது நடராஜ சிலை இன்னைக்கு நீங்க போனா இருக்கும். அப்ப அறிவாளி, அறிஞன், உண்மையான அறிஞன் யாரோ, விஞ்ஞானி யாரோ, அவன் வந்து நடராஜரை ஏற்றுக்கொள்கிறான், இந்த ஹிந்து கோட்பாடு ஏற்றுக்கொள்கிறான். பகுத்தறிவு என்று பேசி தன்னை முட்டாள்தன்னை மறக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரி ஹிந்து தர்ம கருத்துக்களை எதிர்க்கிறார்கள். அறிவியலுங்கிறதுனால எதையும் சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்கு. எனக்கு அதில் கொஞ்சம் பரிச்சயம் இருந்ததுனால ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து குறிப்பாக தியேட்டர் இந்த ஆயுத பூஜை வரத்துக்கு முத நாளே வந்து அவங்க சர்ஜரி போஸ்ட் பண்றதை நிறுத்திடுவாங்க. அது இருக்கிறவங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து அடுத்த நாள், ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் தான் உங்களுக்கு சர்ஜரியே பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்ரேஷன் தியேட்டரே அவங்க வந்து அந்த நேரத்தில் க்ளோஸ் பண்ணி பல இடங்கள் எமர்ஜென்சி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல சர்ஜரி செய்தே ஆக வேண்டும். ட்ராமா கேஸ் இதுன்னா அது பண்ணாமல் இருக்க முடியாது.
ஆனா பெரும்பாலான தியேட்டர்கள் கூட ஆயுத பூஜையை கொண்டாடுவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதாவது இது வந்து ஒரு ஆயுதத்தை பூஜை செய்வது என்பது நான் செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற அந்த கான்செப்ட், எனக்கு உதவி செய்வதற்காக இருக்கக்கூடிய இந்த ஆயுதத்தை நான் பூஜை செய்து வணங்குகிறேன். அதான் அந்த கான்செப்ட் இதுக்குள்ள பின்னால உள்ளது. இதே போல வந்து எனக்கு நன்றி கடன் செலுத்த, சூரியனுக்கு நன்றி கடன் செலுத்துறோம், ஆடு மாடு நன்றி கடன் செலுத்துறோம், நிலத்துக்கு நன்றி கடன் செலுத்துறோம். கிராட்டிடியூட், இந்த கிராட்டிடியூட் முக்கியம் எல்லாருமே இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் சங்கராந்தி, பொங்கல் விழா. இவங்க என்ன பண்ணாங்க, பொங்கல் விழா என்பது தமிழர்கள் விழா, இது ஒரு ஹிந்து மரபுல வந்த விழா என்பதை மறைப்பதற்காக பொங்கல் விழா தமிழர் விழா. அதுக்கு வர பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு, அது வாங்கறதுக்கு யார் வருவான்னா ஒரு பர்தா போட்ட ஒரு பொம்பளைக்கு முதல்ல கரும்பு அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க, இல்ல ஒரு கிறிஸ்டியன் டாலர் போட்டவங்க அப்படியே காமிப்பாங்க. அந்த போட்டோல வரக்கூடிய அந்த அவங்க வாங்கிக்குவாங்களே தவிர, தீபாவளிக்கும் அப்படிதான் பொங்கலுக்கு, ஆமா எல்லாம் வாங்கிக்குவாங்க, சிறப்பு பரிசு தொகுப்பு வாங்கிக் கொள்வார்களே தவிர யாராவது ஒரு முஸ்லீம் வீட்டுல ஏதாவது பீவி வந்து அந்த பொங்கல் கிண்டுறாங்களா? எங்கேயும் கிடையாது. ஆகவே இவர்கள் தமிழர் விழா என்று சொல்லி ஹிந்து மரபை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தமிழர் மரபு என்று சொல்வதே இந்த பண்பாட்டின் கூறு, மண்ணின் கூறு, இந்த மண்ணின் மாட்சி. அதனால இந்த மண்ணின் மரபுகளை, தமிழர் மரபுகளை அழிப்பதற்காக வரக்கூடிய முயற்சிகளுக்கு தமிழக அரசு துணை போகிறதா? இதுதான் நம்முடைய கேள்வி. இந்த ஹலால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரியா வெங்கட் அவர்கள் குறிப்பாக ஏர் இந்தியா நிறுவனத்துல ஹலால் உணவு தவிர்க்கப்படுகிறது, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இது பண்ணோன்னே அதற்கு கவுண்டராக பல அடிப்படைவாத முஸ்லீம் சேனல்ல போட்டதுங்கிறது மட்டும் இல்லாமல் இதை ஸ்ட்ரைக் அடித்து அந்த அந்த வலைவலியே தூக்கக்கூடிய அந்த வேலைகளும் நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டு அப்படின்னு நாம் திரும்ப சொல்றது அதே ஹலால் விஷயம்தான். இப்போ என்னன்னா அது அடுத்த லெவலுக்கு வந்துருச்சு. பொருட்களில் ஹலால் செய்யக்கூடிய மற்ற இந்த பிரியாணி அது பண்ணுறது, உணவுப் பொருட்களில் ஹலால் இதெல்லாம் தாண்டி அடுத்தது ஹலால் லைஃப் ஸ்டைல் டவுன்ஷிப் அப்படின்னு மும்பைக்கு பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் நேரல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து எஃபிஜே அப்படின்னு ஒரு ப்ரொமோட்டர்ஸ், ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்டை இது பண்ணி அதை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹிஜாப் போட்ட ஒரு பெண்மணி வந்து, இது எப்படிப்பட்ட டவுன்ஷிப் தெரியுமா, நீங்கள் வந்து லைக் மெண்டட் ஃபேமிலிஸ் தான் இருப்பாங்க, பாதுகாப்பான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும், பாதுகாப்பான என்விரான்மெண்ட் இருக்கும், அப்புறம் அந்த அவங்க முஸ்லீம் கம்யூனிட்டி சார்ந்த ப்ரேயர் ஹால்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ வந்து பெரிய அளவில் வைரல் ஆனது. இதற்கு உடனடியாக சைல்டு ப்ரொடெக்ஷன் அந்த NCPCRலேருந்து உடனே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா அவங்க பெரிய அளவில் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நேற்று ஆங்கில சேனல்ல இது வந்து பெரிய அளவில் டிபேட்லாம் பண்ணாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஹலால் லைஃப் ஸ்டைல் டவுன்ஷிப் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது போல ஹலால் என்பது முதல்ல வந்து உணவுப் பொருளில் ஆரம்பித்தது. உணவுப் பொருள் என்று சொல்லும்போது கூட எப்படி வந்து ஒரு ஆட்டை வெட்டுவது என்பதெல்லாம் முதல்ல ஹலால் ஆரம்பிக்கிறது. இப்ப நம்ம ஊர்ல வந்து ஆடை வெட்டும்போது ஒரே வெட்டிடுவான். அது கூட சொல்லுவாங்க, ஒரு தண்ணி எடுத்து தெளிப்பாங்க, உடனே அது பர்மிஷன் கேட்கறாங்களாம். அது கூட பாருங்க, அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு அது உண்மையிலேயே வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். ஆனா ஒரு மதிக்கிற அந்த உயிரை, உன்னை நான் வெட்டுறேன்ப்பா பர்மிஷன் கேட்கறேன்னு தலையாட்டு தான் சிலிருக்கும். அனுமதி கொடுத்தாச்சு, ஒரே போடு டப்புன்னு அது வெட்டக்கூடிய அந்த வேகத்துல அதுக்கு அந்த வலி, வெட்டக்கூடிய வலி தெரியறதுக்குள்ள உயிர் போயிடும். அப்ப இவனுக்கு மாமிசம் வேணும் சாப்பிடணும் இருந்தால் கூட அதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்டு வாங்குறான். அதன் பிறகு என்ன பண்றான்னா ஒரே வெட்டி அந்த உணவை சாப்பிட்றான். இதுதான் நம்முடைய மரபு. இது ஜட்கா என்று சொல்லுகிறார் வெட்டக்கூடிய முறையை. இந்த ஹலால் முறை என்ன பண்ணுவாங்க, இந்த கழுத்துங்க அறுத்துருவாங்களாம், ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா வரும், துடிச்சு சாகும். அது ரசிப்பானு தெரியாது, எப்படி அந்த மாதிரி மனசு வருதுன்னு தெரியல. இவன் என்ன சொல்றான், அந்த மாதிரி பண்ணும்போது அப்படிதான் வந்து முஸ்லீம் இஸ்லாமிய ஹதீஸ் எல்லாம் சொல்லி இருக்கிறது, அதான் ஹலால் முறையில வெட்டப்படணும். ஆனா அந்த முறையில வரும்போது அந்த தசை முழுக்க அப்படி இருக்கும், கொஞ்சமா இருக்கும், அது ஒரு ஹலால் முறையில டேஸ்டா இருக்கும். இப்படிதான் முதல்ல ஆரம்பிச்சது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல பெரும்பாலான இறைச்சி வெட்டக்கூடியவர்கள் ஒரு காலத்துல வந்து எல்லாம் இந்துக்கள் தான் இருப்பாங்க.
இன்றைக்கு பெரும்பாலான கடைகள் முழுக்க முழுக்க முஸ்லீம் கையில போயாச்சு. பல மாவட்டங்கள் தான் நிலை, ரொம்ப ரேரா சில இடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹலால் முறையில் தான் வெட்டப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு உயிரும் துடிக்கும் போது எவ்வளவு மனசு வேதனைப்படும். அப்ப அந்த வேதனையை சேர்த்துல நம்ம சாப்பிடுறோம். அது யாரா புரிஞ்சுக்கிறீங்களா? இப்படிதான் ஆரம்பிச்சது. அப்ப ஹலால் வெட்டக்கூடிய முறைக்கு முதல்ல ஹலால் வந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஹலால் உணவு. அது அதை பத்தி பல கான்ட்ரவர்சி வருகிறது. ஹலால் உணவுன்னு என்ன, ஒரு முஸ்லீமுடைய எச்ச துப்பினா ஹலால் உணவு என்று பரவலா ஒரு கருத்து வருது. இல்ல நாங்க அந்த மாதிரி கிடையாது இவங்களை மறுப்பும் சொல்றாங்க. ஆனா பல வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப ஒரு உணவு ஹலால் உணவுனா என்ன? அப்புறம் அடுத்து பார்த்தா ஹலால் காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் ஹலால்ல எல்லாமே வருகிறது வரிசையா. ஹலால் சிமெண்ட். அதாவது என்னன்னா, இது ஹலால்ங்கிறது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இஸ்லாமிக் வே ஆஃப் திங்கிங். இப்ப நீங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு உயிரினத்தை வெட்டும் போது ஹிந்து எப்படி நினைக்கிறான் அதை வெட்டும் போது. இப்ப நம்ம நாட்டு தச்சர்கள் ஒரு மரத்தை போய் வெட்டணும்னா முதல்ல மரத்துக்கு முன்னால பூஜை பண்ணி அதை வணங்கி அனுமதி கேட்டு இந்த மாதிரி பண்ணணும், அதனால உன்னை வெட்டுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வெட்டணும். இதான் நம்முடைய மரபு. துளசி பறிக்கிறது, பூ பறிக்கிறதுக்கே ஏதோ ஸ்லோகம் எல்லாம் சொல்லிட்டு படிப்பாங்க. அதுக்கு கூட எந்த ஊர்வம் நிலந்திரக்கூடாது. இந்த மனப்பான்மை தான். சோ இது ஹிந்து வே ஆஃப் திங்கிங். ஒவ்வொரு சின்ன சின்ன செயலி ஹிந்து வே ஆஃப் திங்கிங்கிறது இது. அப்ப இஸ்லாமிக் வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்கு? டப்பு நாடி எனக்காக இந்த உயிர் போகணும், துடிச்சுடிச்சு போகணும். அப்ப அந்த ஹலால் வெட்டுறது ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா காஸ்மெட்டிக்ல இருந்து, உணவுல இருந்து, சிமெண்ட்ல இருந்து, இப்ப ஒரு குடியிருப்பு ஹலால் பேஸ்டு ஒரு டவுன்ஷிப். அப்ப இஸ்லாமிக் வே ஆஃப் லிவிங் தான் இந்த உலகத்துல இருக்க வேண்டும் என்பதை நினைப்பது போல இவங்க கொஞ்சமா உலகத்தை நடத்தி கொண்டு போகிறார்கள். இன்னைக்கு ஹலால் பேஸ்டு சர்டிபிகேட் வாங்கினா நீங்க யூ ஹேவ் டு பே, கப்பம் கட்டணும். எப்படி வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல அவனுக்கு கப்பம் கட்டினோமோ அதை எதிர்த்தான் பெரிய பெரிய வீரபாண்டிய கட்டபொம்மனோ பல பேர் போராடினாங்க. உங்களை அறியாம அந்த ஹலால் சர்டிபிகேஷனுக்காக நீங்க கப்பம் கட்டி ஆகணும். இன்னும் சொல்ல போனா இந்த எக்ஸ்போர்ட், ஹலால் எக்ஸ்போர்ட்டுக்காக அது ஒரு பெரிய பிசினஸ். நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய பாபா ராம்தேவ் அவங்களே இந்த யுஏஇக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஹலால் சர்டிபிகேட் வாங்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கிறது. அதான் சொல்றேன். அப்ப அந்த நிர்பந்தத்தின் காரணமாக ஹலால் என்பது உலகத்தையே ஒரு கட்டாயமான ISI ஸ்டாண்டர்ட் போல ஹலால் எக்கனாமிக்ஸ் வந்துருச்சு. அந்த மாதிரி ஹலால் எக்கனாமிக்ஸ், ஹலால் என்கின்ற ஒரு சர்டிபிகேட் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாடை வைத்து அதை எல்லாருமே பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. இப்ப ISO சர்டிபிகேஷன் இருக்குது. ISO இத்தனை இந்த குறிப்பிட்ட ரிலிஜன்ஸ் உள்ளவங்க தான் இருக்கலாம், அப்படி கிடையாது. ஜென்ரலா இப்படி இருக்கணுங்கிற சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க, ஒரு ரூல்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஹலால் கிடையாது. இட்ஸ் இஸ்லாமிக் வே ஆஃப் லிவிங், இஸ்லாமிக் வே ஆஃப் திங்கிங், இஸ்லாமிக் வே ஆஃப் ஆக்டிங். அதன் பிரகாரம் இந்த ப்ராசஸ் நடந்ததுன்னா இட் இஸ் ஹலால். அப்ப யூ ஆர் கம்பல்ட் டு follow the Islamic practices in every manufacturing or any type of social activity. இப்படிப்பட்ட ஒரு கம்பல்ஷன் கொஞ்சமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் ஹலால் பின்னால் உள்ள ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் பேன் இஸ்லாமிக் திங்கிங் அண்ட் லிவிங். இங்க திராவிடம் கம்யூனிஸ்ட் மேட்டுக்குடி அக்ரஹாரம் என்ற ஒரு தெரு வேண்டுமா, ஜாதி ரீதியாக பிளவுபட்டு இருக்கிறார், சரி ஊருக்கு எங்கேயோ வெளியே வைத்திருக்கிறார்கள்னு. இப்ப இது ஒரு நாட்டுக்குள் இன்னொரு நாடு மாதிரி கம்யூனிட்டிங்கிறது அப்புறம் எப்படி பாக்குறது? நிச்சயமா அப்படிதான். அதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் சட்டம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன், அர்னாப் கோஸ்வாமி அழகா சொல்லியிருக்காரு. அந்த சட்டத்தின் நம்பர் எல்லாம் சொல்லி 3 கான்ஸ்டிடியூஷன் ரெஃபர் பண்ணியிருக்காரு. நீங்க போய் அந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள யார் வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அங்க வீடு கட்டி குடியேறலாம், வசிக்கலாம். இப்படிப்பட்ட அடிப்படை உரிமையில அது ஒரு உரிமை. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய ஹலால் டவுன்ஷிப் என்று சொல்லக்கூடிய டவுன்ஷிப்ல ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அருமையான டவுன்ஷிப் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அந்த தாடி அந்த ஸ்கல் கேப் போட்டுட்டு ஒரு பர்தா போட்டு அவங்க மட்டும் தான் இருக்காங்க, மறுபடியும் வரக்கூடாது. அப்ப இஸ்லாமியர் தவிர வேற டவுன்ஷிப் குள்ளர வரவே கூடாது. பேண்ட் என்ட்ரி, நோ கோ ஜோன். ஒரு குட்டி பாகிஸ்தானோ அல்லது அரேபியாவோ ஒரு சிரியாவோ அந்த டவுன்ஷிப் குள்ளார இருக்கும், நீங்க யாரும் வரக்கூடாது என்பது போன்ற ஒரு வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது இட் இஸ் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன். இதை பற்றி யார் இந்த அகிலேஷ் யாதவோ அல்லது இவனோ ராகுல் காந்தியோ இல்ல தமிழ்நாட்டில் உள்ள மதசார்பற்றது என்று சொல்லக்கூடியவங்க எல்லாம் யாரும் பேசல. ராகுல் காந்தி பேசல, ஸ்டாலின் பேசல. இதே போல ஹிந்து டவுன்ஷிப் என்று சொன்னா என்ன கத்துக்கத்திருப்பாங்க. ஆகவே
நாம் எல்லோரும் நம்முடைய அமைதி, we should break our silence, அமைதியா இருப்பதை விட்டுவிட்டு இதற்கு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று அர்ணாப் கோஸ்வாமி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். நம்முடைய கருத்தும் அதுதான். அதனால இதில் நீங்க பார்த்தீங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த போத் இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டியுடைய அடிப்படை கோட்பாடு என்னன்னா, அவங்க வந்து யூனிட்டி அவங்களுடைய கோட்பாடு கிடையாது. அவங்களுடைய கோட்பாடு யூனிஃபார்மிட்டி, ஒரே மாதிரி தோற்றம், ஒரே பைபிள், ஒரே குரான், ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட், இப்படிதான் அவங்க கொண்டுறாங்க. வெவ்வேறு வகையான உடையோ பழக்க வழக்கங்களோ எண்ணங்களோ இருந்தாலும் கூட மனத்தால் ஒன்றாக இணைந்திருப்பது என்பது நம்முடைய ஹிந்து கலாச்சாரம். வேற்றுமையில் ஒற்றுமை சொல்றோம் நாம, அதான் நம்முடைய ஸ்ட்ரென்த். அதனால நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய திட்டம் இது. மோசமான தேச பிரிவினை பண்ணக்கூடிய ஒரு திட்டம். இதை எல்லோரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும். அர்ணாப் இப்பதான் குரல் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த தகவல் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். இது ஆரம்பத்திலேயே களையப்பட வேண்டும். ஒன்றோடு ஒன்று தொடர்ச்சியாகத்தானே இருக்கிறது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்னு இப்ப இங்க சொல்றதுங்கிறது வேற. பட் இவங்க வந்து நாட்டுக்குள்ளே ஒரு நாடாக ஹலால் கம்யூனிட்டி மாதிரி வாழ்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தியாக இருக்கிறது. என்னன்னா, ஜம்மு காஷ்மீர்ல ஹசரத் பால் மசூதின்னு இருக்கு. அங்க வந்து ஒரு ரெனோவேஷன் நடந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம், குறிப்பாக அந்த 370 விளக்குனதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் கூட மத்திய அரசுடைய நேரடி அந்த மானியம் அவங்க கொடுக்குற நிதியில தான் நடந்தது. அப்படி ஹசரத் பால் மசூதி ரெனோவேஷன் நடந்த பொழுது அரசுடைய மானியத்தோடு நடந்தது. ஸோ அதற்காக ஒரு பிளாக் வைப்பாங்க, கல்வெட்டு மாதிரி வைப்பாங்க பொழுது அதில் அந்த வக்ஃப் போர்டு அவங்களுக்கு சம்பந்தமான ஒரு பக்கம் ஒரு எம்பளமும், ஹசரத் பால் மசூதிக்கு சம்பந்தம் இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய தேசிய சின்னம் அசோக எம்பளம் அதுவும் வச்சிருந்தாங்க. நேத்து திடீர்னு நேத்து தான் வெள்ளிக்கிழமை அந்த தொழுகையெல்லாம் தொழுகை முடிந்தோடனே அவங்க செய்ய வேண்டியதுன்னு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பவுமே வந்து எல்லாரும் வந்து இந்த அசோக எம்பளம் இருக்கிறத உடைச்சிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணால் அதுக்கப்புறம் பெண்களுமே கூட போய் அங்கே அடிக்கிறது மாதிரியான வீடியோ காட்சிகள் வருகிறது. ஒரு நல்ல விஷயம், அங்கே இருக்க வக்ஃப் போர்டு இந்த சேர்மன் அவங்க லேடின்னு நினைக்கிறேன், அவங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது யாரெல்லாம் தாங்கினாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா அந்த மாநிலத்துடைய முதல்வர் என்ன சொன்னாரு, ஒரு வழிபாட்டு தலத்துல அதோடைய கல்வெட்டு வைக்க வேண்டிய அவசியம் என்ன, அந்த கல்வெட்டிலே அசோக அந்த இந்த ஸ்தூபி அந்த இது எம்பளம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன, தேவை என்னன்னு கேட்டிருக்காரு. அந்த லெப்டினன்ட் கவர்னர் இது வந்து ரொம்ப கொடூரமான செயல், அந்த அசோக அந்த ஸ்தூபிங்கிறது இந்தியாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதை உடைக்கிறதுங்கிறது காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை இந்த ஹசரத் பால் மசூதி பற்றி முதல்ல ஒரு வரி சொல்லணும். எல்லாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். முடியால் அதாவது மூட நம்பிக்கையை ஒழிப்போம் என்று சூழலிக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தீக்காக்காரங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போறேன் நான். அங்க வந்து அந்த மசூதியில வந்து ஒரு முடி ஒண்ணு இருக்கு. அந்த முடி யாருன்னா ஹசரத் முகமது நபியுடைய முடி, ஒரே ஒரு முடி ஒரு கண்ணாடி பாயில வச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தோம்னா, நான் சொல்ற பழைய கதை, அந்த முடி அங்க காணோம் அப்படின்னு சொல்லப்பட்டு காணோம், நிஜமாவே காணோம், முடி காணாம போயிடுச்சு. அது யார் முடிங்கிறது யாருக்கும் தெரியாது, நம்புறாங்க அவங்களுடைய முடின்னு. சரி, நானும் நம்பிக்கை ஏத்துக்கிறோம். ஒரு நாள் முடியை காணோம். முடிய காணணும் ஒண்ணு, முடி இல்லைன்னு சொல்லிட்டு நாடு முழுக்க பெரிய கலவரம். அங்க காணா போனதுக்கு நாடு முழுக்க அங்கங்க எல்லாம் அடிக்கிறான், வெட்டுறான், உதைக்கிறான், நெருப்பு வைக்கிறான், லூட் அடிக்கிறான், எல்லாம் பண்றான். அப்புறம் அமைதி காக்கணும்னு சொல்லி எல்லாம் தலைவர்களை வேண்டுதல் விடுத்த பிறகு நான் சொல்ற பழைய கதை, முடி கடத்திடுச்சுன்னு சொல்லி திருப்பி அனௌன்ஸ் பண்றான். அங்க அதே இடத்துல முடி இருக்கு. அப்ப முடி காணாம போய் கிடைச்சதா இல்ல கலவரம் செய்வதற்காக இப்படி சொன்னாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட இந்த ஹசரத் பால் மசூதி, அதை பத்தியா நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுடைய இது என்னன்னா ஷிர்க் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஷிர்க்னா என்னன்னா இணை வைப்பது. முகமது நபிக்கோ அல்லாவுக்கோ இணை வைப்பது போன்ற இன்னொன்று இருக்கவே கூடாது. நோ பேரலல். அதனாலதான் தர்கா வழிபாடு கூடாதுன்னு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இணை வைக்கூடாதுங்கிறாங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்து மலை மேல இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் தர்காவா, அத போட்டோ நான் பார்த்தேன். அதுல வந்து கல்வெட்டு பெருசா முன்னாடியே கல்வெட்டு மாதிரி வச்சிருக்கான். அதுல வந்து 786 போட்டு பிறைச்சந்தன புடைப்பா ஒரு சிற்பம் மாதிரி வச்சிருக்கான். அப்படி சிமெண்ட்ல தான் வச்சிருக்காங்க. இப்ப உருவ வழிபாடு கூடாது, உருவமே இருக்கக்கூடாது என்று சொன்னால்
அந்த 786 அந்த பிறைச்சந்திரனும் ஷிர்கா இல்லையா? இது விட்டுருங்க. இந்த மாதிரி எத்தனையோ மசூதி இருக்கு, எல்லாத்தையும் இருக்குல்ல. இந்த மாதிரி பிறைச்சந்திரன் இருக்கு. அதே போல ஒரு பச்சை கலர் கொடி ஏற்றி அதுல பிறைச்சந்திரன் போடுறீங்க. அது பாகிஸ்தான் கொடியா முஸ்லீம் லீக் கொடியா நமக்கே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. அப்ப அது வந்து ஒரு உருவம் கிடையாது, அது ஷிர்க் இல்லையா? இப்ப நீங்க சொல்லக்கூடிய சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி, உங்களுடைய ஷரியத் நாடுகள் என்று எந்த நாடுலாம் சொல்றீங்களோ, ஷரியத் சட்டத்துக்கு கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் என்று பெருமையாக இதெல்லாம் சொல்றீங்களோ, அந்த எல்லா நாட்டுக்கும் ஒரு கொடி இருக்குல்ல, அந்த கொடி சொல்லிட்டு அடிக்கிறாங்கல்ல, அப்ப அது ஷிர்க் ஆகாதா? இங்கு ஒரு நேஷனல் எம்பளம் இந்த தர்கா வாசல்ல இருந்தா அது மட்டும் ஷிர்கா? அதான் நம்முடைய கேள்வி. அப்ப நீங்க இதை எப்படி பார்க்கலாம்னு நீங்க இந்த எம்பளமே கூட ஒரு செக்குலர் எம்பளம், எனக்கு அதுதான் அதோட இது. ஆமா, அது எப்படி இணையாகும்? அல்லாவுக்கு இணை அந்த சிம்பிளும் நம்ம யாரும் சொல்லவே இல்லையே, ஒரு நாட்டினுடைய சிம்பிள். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஹம்பியில நீங்க போய் பாத்தீங்கன்னா பல அழகழகான சிற்பங்கள், விஜயநகர பேரரசு வீழ்ச்சியில எல்லா சிற்பங்களையும் உடைச்சு மூலி பண்ணிருப்பாங்க. அந்த அழகை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கல் மனசுக்காரன் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு நொறுக்கி இருப்பாங்க, மனசுல நம்ம நெஞ்சு வலிக்கும் அதை பார்க்கும்போது. இப்ப இதே போல இந்த எம்பளத்தை பண்ற அது கூட நீங்க ஷிர்க்னு சொல்லலாம். ஒரு உருவம், இறை உருவத்தை பார்த்தா அவனுக்கு கோபம் வருது. அல்லாஹ்க்கு இறை உருவம் கிடையாது, உருவம் கிடையாது. உருவம் கொடுத்து உடைச்சிருக்கான்னு ஏத்துக்கலாம். இங்க எங்க வருது? இணை வரலையே. அப்ப நோக்கம் எம்பளத்தை உடைப்பது கிடையாது, தேசிய எண்ணத்தை, தேசியத்தை ஒழிப்பது பின்னாடி உள்ள நோக்கம். நீங்க சொன்னீங்க, அழகா சொன்னீங்க, போன செய்திக்கு இதுக்கு ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்கிறது என்று சொன்னீங்க. அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஏன் அந்த மாதிரி பண்றான்? அப்ப இந்த சிம்பளம் நம்ம நாட்டுடைய தேசியத்துக்கான ஒரு அடையாளம், அதை நீ உடைக்கிறேன்னு சொன்னோம்னா இன்னொருத்தம் தேசியத்தை நீ மறைக்க நினைக்கிறாய். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பேன் இஸ்லாமிசம், உலகு தழுவிய இஸ்லாமியம். அதாவது பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு பையன் நமக்கு தினசரி அவனால்தான் நம்ம வாழ்வை நடந்துட்டு இருக்க, நம்மளோட தொடர்பு நட்பா இருக்கான், அவனை விட சிரியால கண்காணாத இருக்கக்கூடிய ஒரு ஷேக்கோ முகமதோ அவன் உனக்கு முக்கியம், அவனுக்காக இவனை என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கணும். இப்படி நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை தான் பேன் இஸ்லாமிசம். அது எப்போ வரும்? தேசியத்தன்மை அறுபடும் போது அது வரும். அப்ப இதைத்தான் இவங்க சொல்லக்கூடிய இந்த செய்கை நமக்கு காட்டியிருக்கிறது. அதனால எந்த அளவுக்கு பெரிய ஆபத்து பாருங்க. இது ஒரு தேசியத்தன்மைக்கு ஒரு பெரிய ஒரு ஊறு விளைக்கக்கூடிய செயலை பண்ணிருக்காங்க. மத்திய அரசுமே கூட புரிஞ்சுக்கணும். அமைதி விட்டது காஷ்மீர்லன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. இவங்க 370 நீக்கி இருக்கலாம், ஆனாலும் அங்க பெரும்பாலான மக்கள் இன்னும் இந்தியாவோடு முழுமையாக மனரீதியாக சேரவில்லை அப்படிங்கிறதையும் எதிர்த்து அதோடைய வெளிப்பாடாக தானே இது இருக்குது. இல்ல, அதாவது இத்தனை 70 ஆண்டு காலமாக இவங்க பாகிஸ்தானில் வாழ்வது போல நினைத்து கொண்டு காஷ்மீரில் வாழ்ந்திருக்கிறார்கள். எத்தனை ஜெனரேஷன் வாழ்ந்திருப்பாங்க. அவங்கள கொஞ்சமா டீரேடிகலைசேஷனுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். வெறும் ஒரு 370 நீக்கி விட்டத உடனே ஒன்றும் மாற்றம் வந்துடாது, அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பகல்காம்ல இப்ப நடக்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படின்னா உள்ளூர் மக்கள் எந்த அளவுக்கு அந்த இந்திய வெறுப்போட இருந்திருக்காங்கிறது, அவங்களுக்கு உதவி இருக்காங்க பயங்கரவாதிகளுக்குங்கிறதை காட்டக்கூடியதாக தான். நிச்சயமாக அவங்க உதவி இல்லாம உள்ள வந்திருக்கவே முடியாது இல்லையா? அதனால ஒரு பெரிய அவங்களை தேசிய நீரோட்டத்தில் கலக்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு முயற்சி நடக்கணும். அது நடக்காட்டினா ஒன்னும் ஒற்றுமைப்படுத்த முடியாது. இதை தடுப்பது யாருன்னு பார்த்தா அங்க உள்ள அந்த மசூதிகளும் அங்க உள்ள மற்ற அமைப்புகளும், இவங்க எல்லாமே இன்னும் காஷ்மீரை ஒட்டாம இருக்கிறது பெரிய முயற்சி பண்றாங்க. அதோட ஒரு வெளிப்பாடு தான் இதெல்லாமே. அதனால இது பாருங்க, நேஷனல் கான்ஃபரன்ஸே இதை ஆதரிச்சிருக்கான். இது பார்த்தோம்னா அவனுக்கு பேசாம ஆன்டி நேஷனல் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க, தேசியத்துக்கு எதிராக செஞ்சிருக்காங்க அப்படி கூட சொல்லலாம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கொடியோ சின்னத்தையோ இந்த மாதிரி சேதப்படுத்துவது என்பது ஒரு பெரிய குற்றம். அதனால சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இப்படிப்பட்ட மனப்பான்மை ஒழியணும். இதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும். நீங்க சொன்னது போல காஷ்மீர்ல மட்டுமல்ல, நாடு முழுக்க எல்லா இடங்களிலுமே பெரும்பான்மை சமூகத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை சிறுபான்மை சமூகத்துக்கு வர வேண்டும். அதற்கான முயற்சிகளை எல்லாரும் செய்யணும். அதை விட்டுட்டு சிறுபான்மை தனி பெரும்பான்மை தனி என்று தனியா சலுகை, தனியா அவனுக்கு ஒரு ஸ்கூலு, அவன் எது கேட்டாலும் உடனே செய்யறது, இப்படி நினைத்தோம் என்று சொன்னால் சமூகத்தோட ஒட்ட மாட்டான். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இங்க இருக்கிற அதே இஸ்லாம், அதே துருக்கம்தான் நம்ம தமிழ்நாட்டிலயோ இல்ல காஷ்மீர்லயோ, அதே குரான் படிக்கக்கூடிய முஸ்லீம் தான் உய்கூர்லயும் இருக்கான், சைனால.
அங்க எப்படி பேசாம இருக்கான்? இல்லைங்களா? ஆகவே இந்த விஷயத்திலே சில விஷயங்களை நம்ம சைனாவை நம்ம கடைபிடித்தே ஆகணும். இல்ல நமக்கு இன்னொரு அந்த விஷயமும் தெரியல. காசாவுக்காக போராடுகிறாரு, இஸ்ரேலுக்கு எதிராக இங்கேயே குரல் கொடுக்கறாங்க, பல போராட்டங்கள். அந்த உய்கூர் இஸ்லாமியர்களுக்காக ஏன் இங்க யாரும் போராட மாட்டேங்கிறாங்க? அந்த உய்கூர் பத்தி ஒரு வார்த்தை ஏதாவது பாகிஸ்தான் கேட்டிருப்பானா? சீனா கிட்ட அவள் நட்பு நாடு தானே, ஒரு முறை யாராவது கேட்டிருப்பாங்களா? ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? கேட்கக்கூடிய நிலையில சீனா வச்சுக்கல யாருமே. அதை போன்ற ஒரு நிலைப்பாடு நம்முடைய அரசாங்கத்துக்கு வரும்போதுதான் அதே போல இங்கு உள்ள முஸ்லிம்கள் இருப்பாங்க. தேசியத்தோடு ஒன்று இணைந்திருக்கணும். அந்த உய்கூர் வந்து சைனா பண்ணக்கூடிய மிக கொடூரமான பல காரியம் பண்றதை நம்ம நியாயப்படுத்தல. ஆனால் அவர்கள் சைனாவுக்கு தேச விரோதமாக எதுவுமே செய்ய முடியாது, செஞ்சாங்க இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கேயும் வர வேண்டும். அப்பதான் அவங்க வந்து தேசியத்தோடு இணைந்து இருப்பார்கள். இது வந்து நிச்சயமாக ஒரு தேச விரோத செயல் நான் சொல்லுவேன். ஷிர்கெல்லாம் கிடையாது. ஷிர்க் என்ற பெயரை வெளியே சொல்லிக்கொண்டு தேசிய சின்னத்தை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் திடீர்னு கான்டாக்ட் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க. யாருக்குன்னா ட்ரம்ப். அவரு நல்லவர், நான் மோடி அவருடைய நண்பர்களுக்காக ரஷ்யாலேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாரு, அதனால திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஜவுளி தொழிலாளர்கள் அந்த முதலாளிகள்லாம் பாதிக்கப்படுறாங்க, நான் 50% டாக்ஸ் ட்ரம்ப் போட்டாரு. ட்ரம்ப் நல்லவர் தான், மோடி பண்ண வேலையினால அவர் டாக்ஸ் போட்டிருக்காருலாம் இங்க இருக்கிறவங்க பேசுறாங்க. இது தொடர்ந்தா நல்லது, ஒரு எக்கனாமிக் ப்ரெஷர் நமக்கு வரும், அதை இவர் எப்படி சமாளிக்க போறாருன்னு பார்க்கலான்னு எதிர்கட்சிகள்லாம் கனவு கண்டன. இன்னைக்கு திடீர்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, மோடி என்னுடைய நீண்டகால நண்பன், உலகத்திலே மிகச்சிறந்த பிரதமர், அவருடைய நட்பை நான் எப்படி அவ்வளவு சாதாரணமா நினைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புலம்பலாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. ஏதோ ஒன்று நாங்கள் பண்ணி ரஷ்யா சீனா இந்தியாவோட ரொம்ப நட்புக்கரம் பண்றது மாதிரி போயிட்டோம்னா வி லூஸ் அவர் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது மாதிரி ஒரு புலம்பல் ட்வீட் எல்லாம் வேற போட்டிருக்காரு. பிறகு இந்தியாவின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எங்களுடைய உறவு எப்பவும் போல தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்க ரெசிப்ரிகேட் சரியா பண்ணிருக்கீங்க, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத அந்த ட்வீட்டுக்கு வந்து ட்ரம்ப்புடைய ட்வீட்டுக்கு புரிஞ்சுக்கிட்டு பதிலும் பிரதமர் நரேந்திர மோடி போட்டிருக்காரு. இதற்கு மத்தியில் ஒரு நாளைக்கு முன்னால புத்தின் என்ன சொல்றாருன்னா, ஆசியாவுடைய எக்கனாமிக் இருக்க பெரிய எக்கனாமிக் கண்ட்ரி அப்படின்னா 2 இருக்கு, ஒன்று சீனா ஒன்று இந்தியா, அது மிரட்டி எல்லாம் யாராலும் பணிய வைக்க முடியாது, எந்த வல்லரசுகளாலும் முடியாது, இதை அவங்க எப்பதான் புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு புட்டின் சொல்லியிருக்காரு. அதற்கு இப்பொழுது ட்ரம்ப்புடைய ட்வீட்டு, அதற்கு மோடியுடைய பதில் பார்க்கிறத எப்படி பார்க்குறீங்க? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல, நான் வந்து உமி கொண்டுறேன், நீ அவள் கொண்டு வா, 2ஐயும் கலந்து ஊதி ஊதித்திங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரம்ப் முதல்ல மோடியை நினைச்சார். அப்படி பேசலாம் நினைச்சிட்டு இருந்தார். ஆனா அவரு எல்லாத்தையும் ஊதிட்டாரு. அது இப்பதான் அவருக்கு புரியுது. இப்ப எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்து போறாங்க. என்னன்னா, இன்றைக்கு கடந்த 3 ஆண்டுகளாக பெட்ரோல் டீசல் விலை வந்து விலை மாறாமல் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ரஷ்யால இருந்து நம்ம எண்ணெய் இறக்குமதி பண்ணக்கூடிய காரணத்தினால்தான் பண்றோம். அது இருக்கு, சாத்தியமா இருக்கு. எல்லாருக்கும் அந்த விலை குறைவா இருக்கா, இல்ல பிராமணர்களுக்கு மட்டுமா அப்படிங்கிற டவுட்டும் இப்போ வந்திருக்கு. ஏன்னா அமெரிக்காலேயே அதை தனியா நம்ம பேசுவோம், அது ஒரு தனி டாபிக். அது இப்ப அங்க போக வேண்டாம். அது நல்ல சுவாரஸ்யமான ஒரு டாபிக் தான். அதனால நிலையான உலகத்துல பல நாடுகள்ல பல நூற்றுக்கணக்கான முறை ஏறி இறங்கி இருந்த போது கூட 3 ஆண்டுகளாக பெட்ரோல் டீசல் விலை மாறாமல் இருக்க ஒரே காரணம் ரஷ்யாவுடைய க்ரூட் ஆயில் வந்ததுதான். இது ஒண்ணு. 2வது, எல்லாரும் மறந்து போயிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய பொருளாதார மேதையை படித்தவர் ஆகா ஓஹோ என்று புகழக்கூடிய மன்மோகன் சிங், அவர் வந்து அந்த இதுக்காக க்ரூட் ஆயிலுக்காக வந்து எத்தனை லட்சம் கோடி வந்து கடன் வாங்கியிருக்காரு தெரியுங்களா? அந்த ஆயில் பாண்ட் அடுத்த நிதியாண்டு வரை நம்ம வந்து தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக கடனை செலுத்தி வட்டியை செலுத்தி அடுத்த நிதியாண்டு அது சரியாகும். அப்ப இத்தனை தாக்கு பிடிச்சிருக்கோம்னா காரணம் என்னன்னா, ரஷ்யா ஆயில் இறக்குமதி தான். இத்தனை மேனேஜ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்ப உண்மையிலே யார் பொருளாதார மேதை வாசகர்களுடைய சிந்தனைக்கே விட்டுற, பெரிய அளவில் லட்சக்கணக்கான கோடி கடனை வாங்கி
திருப்பி மன்மோகன் சிங் அடுத்த டைம் இருந்தாங்கன்னா நாடே மூழ்கி இருக்கும் அந்த கடனாலேயே. காப்பாற்றியவர் மோடி அவர்கள். கடனை மீட்டு அடுத்த வருஷம் முடிஞ்சிடும் கடன். பிரைஸ் ஸ்டேபிளா வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய சாதனை அது இல்லைங்களா? இப்ப இந்த ட்ரம்ப் அமெரிக்காக்காரன் வந்து ரஷ்யாவிட்ட இருந்து நீங்க வந்து பெட்ரோலியம் க்ரூடு வாங்கக்கூடாது என்று எதிர்த்தான் என்று எல்லா பேப்பர்லயும் போடுறாங்க. அது தப்பு. உண்மை அது இல்லை. அது என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ரஷ்யாவிடம் இருந்து அமெரிக்கா டாலர் நீ பெட்ரோல் வாங்கல என்பதுதான் பிரச்சனையே. புரிஞ்சுங்களா? அப்ப பிரச்சனை உனக்கு என்ன? டி டாலரைசேஷன். டாலர் போயாச்சுன்னா அமெரிக்கா விழுந்துரும். அதுக்கான முதல் பிள்ளையார் சுழியை, இன்னும் அது பெரிய ப்ராசஸ் வச்சுக்கோங்களேன், பிள்ளையார் சுழியை மோடி போட்டார். அதான் கோபம். இப்ப டி டாலரைசேஷன் பத்தி எல்லாரும் பேசுறாங்க. சைனா இப்ப அடுத்த முயற்சி எடுக்கிறான். பல சின்ன சின்ன நாடுகள்லாம் கூட வந்து பிரிக்ஸ் கரன்சி வரும்னு பேசுறாங்க. இப்ப என்னன்னா அல்டர்னேட்டிவ் வே ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபண்ட் டிரான்ஸ்பர், அதுதான் முதல்ல இமீடியட்டா வரணும். அதுக்கான முயற்சி வந்து இந்தியா இறங்கி இருக்கிறது. அது வந்தாச்சுனாவே பெரிய அடிவாகும். இப்ப நாம ஏதாவது ஒரு நாட்டுல ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பைசா போனா கூட அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து அமெரிக்காவுடைய ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம்ல தான் நடக்கணும். அதுக்கு ஒரு கமிஷன் போகும். இதான் இன்றைக்குள்ள ஏற்பாடு. அப்ப இதை ஒன்று உடைச்சிட்டாரு. இன்றைக்கு மேஜர் வந்து விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, மாஸ்ட்ரோ கார்டு எல்லாம் அமெரிக்கன் கார்டு. அதுக்கு மாற்றா ரூபே கார்டு கொடுத்துட்டார் இல்லையா? அதெல்லாம் ஏன் கொண்டு வந்தாருன்னு இப்பதான் உங்களுக்கு புரியுது. ஆமா. அதனால இது வந்து சொல்லப்படக்கூடிய எல்லாரும் பொதுவா சொல்லக்கூடிய காரணம் வந்து ரஷ்யாவிலிருந்து க்ரூட் ஆயில் இறக்குமதி. அது மட்டும் கிடையாது, டாலரில் அந்த பைசா திருப்பி கட்டாததுதான் பிரச்சனையே காரணம். அதுதான் பிரச்சனை பண்றோம். அப்ப எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டிருக்காரு பாருங்க. இந்த டாலர் என்பதே உலக அளவுல வந்து பேசக்கூடிய பொருளா வந்து 1970 தான் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து டாலர் அந்த அளவுக்கு பெரிய இதா இல்ல. 1970 வந்து இவங்க சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் வளங்களா கைப்பற்றி முதல்ல நிக்சன் என்ன பண்றாருன்னா பெட்ரோல், எந்த க்ரூட் ஆயில் முழுக்க சவுதி அரேபியா மட்டும் இல்ல உலகம் முழுக்க, அப்ப மெயினா சவுதி அரேபியா கல்ஃப் தான் இருந்தது. இப்போ மற்ற நாடுகளே வந்துட்டு இருக்குது. இந்த பெட்ரோல் ஏற்றுமதி எந்த நாடுக்கு பண்ணாலுமே ஒன்லி யூசிங் டாலர் தான் பண்ணணும் என்கின்ற ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த ரூல்ஸ் இப்ப காலாவதியாக ஆகிவிட்டது. ஒன் இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க, பல வதந்தி இருக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக உலகத்துடைய முடிசூடா மன்னன் என்பது போல இந்த டாலர் இருந்தது. அப்ப எல்லாருமே டாலர் தான் பொருளை வாங்க முடியும், விற்க முடியும் என்று அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போயிட்டாங்க. அப்ப ஃபாரின் கரன்சி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னாலே டாலர் தான். அப்ப அமெரிக்காக்காரர் என்ன பண்ணலாம், டாலர் பிரிண்ட் பண்ணா போதும், நமக்கு டாலர் வேணும், டாலர் தான் பெட்ரோல் வாங்க முடியும். அப்ப நமக்கு தேவையான டாலர் நம்ம என்ன பண்ண முடியும், அமெரிக்காட்டிருந்து வாங்கணும். அப்ப அமெரிக்காவுக்கு என்ன பண்ணணும், நம்ம பொருளோ அல்லது சர்வீஸோ கொடுக்கணும். அப்ப உலகம் முழுக்க சர்வீஸோ பொருளோ கொடுப்பாங்க. பதிலுக்கு என்ன பண்ணுவான், டாலர் பிரிண்ட் பண்ணி அடிச்சு கொடுத்துட்டு இருப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்த 50 ஆண்டுகளாக இருந்தது. இப்ப அதை வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஜோல்ட் கொடுத்திருக்கார் மோடியுடைய அந்த ஃபர்ஸ்ட் மூவ். இது சரியாகிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம், 10 வருஷமா 20 வருஷம் ஆகலாம். ஆனால் இந்த மாதிரி நீ பண்றையே என்று பூனைக்கு யார் மணி கட்டுவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மணி கட்டக்கூடிய வேலையை மோடி ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப அவன் மணி பூனை வரும்போது மணி சத்தம் கேட்கும், எல்லாம் அலர்ட் ஆயிடுவாங்க. அதுதான் செஞ்சிருக்காங்க இப்ப. அதனால ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. நீங்க பாருங்க, யுக்ரைன் போர்ல இன்னைக்கு நேற்று நீங்களே செய்தியில் பேசியிருப்பீங்க 2 நாளைக்கு முன்னாடி, உக்ரைனுக்கு மேஜர் டீசல் சப்ளையர் வந்து நம்ம ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்கி டீசலா தயார் பண்ணி உக்ரைனுக்கு நாம கொடுக்குறோம். இப்ப இதே போல நிலை தொடர்ந்தா பல ஐரோப்பிய நாடுகள் கூட நம்மகிட்ட வாங்குவாங்க, சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்கிறது வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எல்லாத்தையும் நீங்க வந்து டாலர்ல வேண்டாம், வேற பிரிக்ஸ் கரன்சிலயோ இல்ல வந்து தங்கத்திலயோ இல்லது வந்து ருப்பீஸ்லயோ கூட சொல்லணும் ஆச்சுன்னா டாலர் கொஞ்சம் கொஞ்சமா முக்கியத்துவம் குறைய ஆரம்பித்து விடும். இந்த பயம் தான், இந்த எரிச்சல் தான் உனக்கு. அதனால என்னமோ மோடி பார்த்தார், மோடி கிட்ட மோதி பார்க்க முடியுமா இல்லையா? மோதி பார்த்து ஒண்ணும் நடக்கல. அதாவது கத்தி கித்தி இன்னும் பண்ணி ஜெர்க்காயி கடைசி இவர் கீழே அமைதியாகி எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சு, ஒருத்தர் வந்து நான் கூட அடுத்து அமெரிக்க அதிபராக வர முடியும், என்னுடைய மனைவி கூட ஒரு இந்தியன் ஆரிஜின் வந்தவங்க அப்படிலாம் ஒருத்தர் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அமெரிக்கா முழுக்க அவருக்கு எதிர்ப்பா ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அளவுக்கு சீன் மாறி போச்சு. இப்ப வேற வழி இல்லாம இவர் வந்து இப்ப தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு வருகிறார். அதுக்குள்ள நம்ம சுடலையிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம முதலமைச்சரிலிருந்து ஆரம்பிச்சு பல பேர் ஸ்டேட்மெண்ட். திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் வயிற்றில் இது வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறார்கள். இது காரணம் யாரும் மோடி. அவன் எப்படி சொல்றாங்கன்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ரீஃபைனரிஸ் எல்லாம் வந்து தனியார் வசம் இருக்கிறது,
அவங்க லாபம் பார்ப்பதற்காக திருப்பூர் உள்ள தொழிலாளர்களே வாழ்வாதாரத்தை சீர்குலைத்த மோடி இப்படிலாம் கொண்டு வராங்க பாருங்க. ஆக இப்படியெல்லாம் வந்து துதிப்பாடி அமெரிக்கா துதிப்பாடி மோடிக்கு குடைச்சல் கொடுத்தாலும் கூட மோடி அசராமல் நின்று இன்று வந்து சாதித்திருக்கிறார் சொன்னால் பாராட்டணும். எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய முழு பொறுப்பு இந்த கிரெடிட் முழுக்கவே வந்து நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவருடைய நிலைப்பாடுக்கு தான் நம்ம இன்னளவுக்கு உறுதி பாருங்க. அசர்டிவ் இது ஸ்டாண்ட் அதுக்குதான் கொடுக்கணும். அவருடைய நிலைப்பாடு தான் இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறது. அதனால நிச்சயமாக உலக அரங்கத்தில் நம்முடைய மதிப்பை மரியாதையை கூட்டியிருக்கிறது, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம அப்பப்ப சில சமயம் வந்து உள்துறையில வந்து சில சர்க்கிள்கள் இன்னும் சரியா பண்ணிருக்கலாம்னு நம்ம இதே மோடி அரசாங்கத்தை விமர்சித்தால் கூட வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் உலகத்துல எந்த நாடும் இதுவரைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு வெற்றி கொடி நாட்டி கொண்டிருக்கிறது மோடி அரசு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டாக இந்த செய்தி வந்திருக்கிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் வேறு ஒரு நிகழ்ச்சி. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.